ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது இந்த ஒரு அறிகுறி தெரிந்தா நீங்க காதலிச்சவங்க உங்களை மறக்க முடியாம தவிக்கிறாங்க, உங்களை தேடி வர போறாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி இந்த வீடியோக்குள்ள நான் போறதுக்கு ரெண்டு ரீசன். முதல் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, சார் எனக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது, இதுல ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிம்டம்ஸ் சொல்லுங்க, இது தெரிஞ்சா கண்டிப்பா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களுக்காக இந்த சிம்டம்ஸ் வீடியோ. ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு எல்லா சிம்டம்ஸுமே தெரியுது, ஆனா நான் ஆசைப்பட்டவங்க எனக்கு கிடைக்கல, ஏன் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வியும் கேட்கறாங்க. அவங்களுக்கான பதிலும் இந்த வீடியோ நான் கொடுக்க போறேன். முதல்ல அவங்களுக்கான பதில கொடுத்துறேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாருக்குமே பொதுவானதுதான், எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யுமே. இவங்களுக்கு ஒரு மாதிரி வேலை, அவங்களுக்கு ஒரு மாதிரி வேலை அப்படிலாம் எதுவும் செய்யாது, எல்லாத்துக்குமே காமன் தான். அப்ப ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு நடக்குது, உங்களுக்கு நடக்கல அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க சைடு ஏதோ ஒரு தப்பு இருக்கும். அது என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். பிகாஸ் நம்ம தப்பு பண்ணாம எதுவும் நடக்கிறது இல்ல, நம்ம தப்பு பண்றோம். அந்த தப்பை நம்ம சரி பண்ணாவே நமக்கு போதுமானதா இருக்கும். இத தப்ப நீங்க எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து கிரிக்கெட் நீங்க பாத்திருப்பீங்க, ஒருத்தர் வந்து நல்லா ஓங்கி பேட்ல வந்து ஒரு பால் அடிச்சிடறாரு, பால் நல்லா ஹைட்டா பறக்குது, கீழே ஒருத்தருக்கு கரெக்டா கேட்ச் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு, அவர் கை கிட்ட பால் வந்துருச்சு. இப்ப அந்த பால் அவர் கேட்ச் பிடிப்பாரா மாட்டாரா? இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இல்லையா? இன்ஃபேக்ட் அவர் வந்து கேட்ச பிடிக்கலாம், இல்ல கேட்ச மிஸ் பண்ணலாம், கைகிட்டே வந்து கூட கேட்ச் தவறவும் செய்யலாம். இது டிபெண்ட் ஆன் அந்த பர்சனை பொறுத்ததான் உங்களுக்கு இருக்குமே. இதே போலதான் பிரபஞ்சமும். நீங்க ஒரு விஷயத்துல மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அந்த கொடுக்கறத நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல விடுறீங்களா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிற்கும், விட்டீங்கன்னா உங்களை விட்டு போகும். நான் எப்படி சார் விடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க, ஏதாவது ஒரு மெத்தடை வந்து பயங்கரமா பண்ணணும், ரொம்ப பவர்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு விழுந்து 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 மெத்தட்ஸ் எல்லாம் பண்றாங்க. மெத்தட்லாம் பண்றப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கான்பிடென்ட்டோட பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது நாள் என்ன ஆகுது, கான்பிடென்ட் அதே லெவல் இருக்கும், மேபி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஒரு வாரம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட அந்த கான்பிடென்ட் லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்ப கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா சொன்னாங்கன்னா டவுன் ஆயிருவாங்க. ஒரு 4-5 நாள் ஆச்சா, இனிமே என் வாழ்க்கை இப்படிதான், எனக்கு எது நடக்காது அப்படின்னு அவங்க அதோட விட்டுறாங்க. சோ இந்த மாதிரிதான் எல்லாருமே தப்பு பண்றாங்களே. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க தயாரா இருக்கு, அது உங்க கையில வர்றப்ப நீங்க கைய வாங்குறது போல விட்டுறீங்க, இவ்வளவுதான். சில பேர், சார் நான் பண்ணதே 333 மெத்தடு, 333 மெத்தட்னா 3 நாள் தானே பண்ணணும், நான் 3 நாள் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் பண்ற ஸ்டாப் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் உருவாக்கணத்தான். ஒரு பர்சனுக்கு 333ங்கிறது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதனால அவங்க 333 உருவாக்கியிருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த ஒரு மைண்ட் செட்ல உருவாக்கியிருக்காங்க. நீங்களும் அதே போல 3 நாள்ல பண்ண உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. ஏன்னா உங்களோட ப்ராப்ளம் வேற, அவங்க ப்ராப்ளம் வேற, உங்களுடைய மனநிலை, நீங்க எப்படிப்பட்டவர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்துல கூட எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் சிக்கன் பிரியாணி பிடிக்கும், ஒரு சில பேர் தயிர் சாப்பாடு பிடிக்கும். தயிர் சாப்பாடு திங்கிறவங்க கிட்ட போய் நீ சிக்கன் பிரியாணி தின்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்து வராது. சிக்கன் பிரியாணி திங்கிறவங்க கிட்ட சிக்கன் பிரியாணியோட தயிர் சோறு தான் நல்லா இருக்கும்னு சொன்னாலும் ஒத்து வராது. ஏன்னா டிபெண்டா ஒவ்வொருத்தரோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிடிச்ச உணவு விஷயத்திலே மாறுபாடு அடையும் போது கேரக்டர் கரெக்டா இருக்குமா? ஒரு சில பேர் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அமைதியா அதை சால்வ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் சாதாரண விஷயத்துக்கே காய்ச்சி மூச்சுன்னு கத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ரெண்டு பேரோட பிஹேவியர் வேற. அடுத்தது ப்ராப்ளம், நீங்க உங்களை விட்டு ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, அவங்க மனதை எந்த அளவுக்கு நீங்க அஃபெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதை நம்ம யோசிக்கணும். இதுவே ஒரு பொருளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க பணத்துக்காக பண்றீங்க, காருக்காக பண்றீங்க, பைக்காக பண்றீங்கன்னா அது அந்த இடத்துல சேராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருளுக்கு உணர்வுகள் கிடையாது. நீங்க காருக்காக பண்றீங்கன்னா காருக்கு எந்த ஒரு உணர்வுமே கிடையாது, அதுக்கு அந்த வேவ்ஸ் மட்டும் தான் இருக்கு. நம்ம அந்த வேவ் கரெக்டான ஃப்ரீக்வன்சில நம்ம சேரும்போது கண்டிப்பா அது நமக்கு வந்து சேரும். ஆனா மனிதர் அப்படி கிடையாது. இப்போ உங்களை விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா கண்டிப்பா எந்த நிலையில வந்திருப்பாங்க, உங்களை வெறுத்து உங்களை வேண்டாம்னு போயிருக்காங்க. நீங்க அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க, அவங்க உங்களை வேண்டாம் நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்க மனமும் சக்தி வாய்ந்தது, அவங்களுக்கும் பிரபஞ்சம் வேலை செய்யும். நான் அதனால முன்னாடி சொன்னேன், பிரபஞ்சம் எல்லாருக்கும் பொதுவா தான் வேலை செய்யும்னு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யணும். அப்ப அவங்க வேண்டாம் அப்படிங்கறத பிடிவாதமா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க என்னதான் வேணும்னாலுமே யாரோட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கோ அவங்களுக்கு தான் நடக்குமே. இப்ப வந்து நீங்க சொல்லலாம், சார் கண்டிப்பா அவங்களோட நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், அவங்க வேணுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க என்ன வேண்டான்னு சொல்றதை விட வேணுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா அப்ப அவங்க மனம் கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். அதுக்கான டைம் எடுக்கும். அந்த டைம் எல்லாம் நீங்க கொடுக்காம எனக்கு 3 நாள்ல நடக்கணும், 2 நாள்ல நடக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு பிரச்சனையாகும். ஏன்னா அவங்களும் மனிதர், அவங்களுக்கும் உணர்வு இருக்கு, வலி இருக்கு, வேதனை இருக்கு, உங்களால பல காயங்கள் பட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களை பிடிச்சி அவங்க வாழ்க்கையில நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்க்கு வந்திருக்காங்க. அப்படி பிடிச்சி வந்தவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு
அப்படின்னு போயிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வலி வேதனை வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல மிகப்பெரிய வடுவா இருக்கும். எந்த வடுவா இருந்தாலும் அது மறையறதுக்கு சில காலங்கள் எடுக்கும். அந்த காலங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு காயத்தை கொடுக்க முடிஞ்ச உங்களால அந்த காயத்தை ஆத்துறதுக்கான மருந்தா இருக்க முடியலன்னா எப்படி? செகண்ட், நீங்க உங்களை எந்த விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்களோ அதையே தொடர்ந்து திரும்ப 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 நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க நிச்சயமா வரமாட்டாங்க. அதையும் நீங்க சரி பண்ணி ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு. சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் அந்த பொண்ணை ரொம்ப கோவமா திட்டேன், நான் ரொம்ப கோவமா பேசுறேன், நான் ரொம்ப பேட் வேர்ட் பேசிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை என்னை விட்டு போச்சு, நான் போய் ரொம்ப கெஞ்சி பார்த்தேன், கடைசியில் கோவம் வந்து அவளை அடிச்சிட்டேன், திருப்பி அங்க நான் அவளை திட்ட வேண்டியதா போச்சு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? இவன் திருந்த மாட்டான், இவன் இப்படியே தான் இருப்பான் அப்படின்னு மேலும் விலகிதான் போகும். நீங்க பண்ணிட்டு நான் கெஞ்சன இல்ல, நான் கூப்பிட்டல, அந்த பொண்ணு வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை விட்டு போனதுக்கான காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பழக்கம் தான். இந்த பழக்கத்தினாலதான் உங்களை விட்டு வேண்டாம் அப்படின்னு போயிருக்காங்க. திருப்பியும் இதைவே நீங்க வந்து ஒரு ரொட்டீன் லைஃப் மாதிரி அகைன் அண்ட் அகைன் 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 இதைவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது எந்த விதத்துல உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ பிகாஸ் நீங்க உங்க தவறுகளை மாற்றும் வரையில் உங்களோட வாழ்க்கையில அந்த வெளிச்சம், தட்ஸ் மீன் அந்த பிரபஞ்சத்தோட சக்தி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ சேஞ்ச் யுவர் செல்ஃப், தொடர்ந்து போராடுங்க. மனுஷனான நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுங்களா? தொடர்ந்து போராடுறது தான். நீங்க ஒரு விஷயத்த விட்டு கொடுக்காத வரைக்கும் அந்த விஷயம் உங்களை விட்டு போகவே கிடையாது. நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். எனக்கு கிடைக்காது, இதுதான் என் தலையெழுத்து, இதுதான் என் கருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. நீங்க இதுதான் தலையெழுத்து நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்னா உங்க தலையெழுத்துல அது கிடைக்கணும் கூட இருக்கலாம். உங்க தலையெழுத்து இதுதான்னு உங்களுக்கு தெரியாது, உங்க கருமா இதுதான்னு உங்களுக்கு தெரியாது, இதுதான் உங்க ஜாதகத்துல எழுதிருக்குன்னு தெரியாது. அப்ப போராடுங்க. நம்ம நினைத்தால் விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்ற மாதிரி நம்மனால மாத்த முடியும். அதனால நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா முடியும். சோ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறி கொடுத்தாலும் அதை பிடிக்கிறதும் விடுறதும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஒரு மனிதர் அப்படின்னும் போது அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கும், அதுக்கான டைம் எடுக்கும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அறிகுறி, இந்த ஒரு அறிகுறி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 100% அவங்க உங்ககிட்ட வராங்க, உங்களோட எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அது என்ன அறிகுறி தெரியுங்களா? அதுதான் உங்களோட மனம். நம்மளோட மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளப்பரிய சக்தியும் இருக்கு. நம்ம மனசுக்கு எல்லாமே தெரியும். உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு ஒரு பெரிய நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க உங்களோட மனசு கிட்ட கேட்டா போதும், உங்க ஆள் மனம் அதுக்கு பதில் கொடுக்கும். அது போலதான் நீங்க ஆசைப்பட்டவங்க உங்களுக்கு கிடைக்க போறாங்க அப்படின்னா அது முதல்ல உங்க மனம் உங்களுக்கு வெளிப்படுத்தும். எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா நீங்க மாற இருப்பீங்க. திடீர்னு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் நீங்க எதை இழந்துட்டேன்னு இருந்த நீங்க உங்க மனசுல திடீர்னு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும், நம்ம மனம் என்ன ரொம்ப திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்ப நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இங்கேயே ஒரு சொதப்புவாங்க. என்ன தெரியுங்களா? நான் சந்தோஷமா இன்னைக்கு நான் நல்லா சிரிச்சேன்னா நாளைக்கு நான் பயங்கரமா அழுவேன், ஐயோ இன்னைக்கு நான் சிரிக்கிறேனே நாளைக்கு அழுதுருவேன் அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த மனநிலையில மட்டும் இருந்துடாதீங்க. அது பதிலாக சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சிரிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருங்க. அப்ப என்ன பண்ணா உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா வைப் உருவாக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் எல்லாமே பாசிட்டிவா மாத்தும். நீங்க ஆசைப்பட்ட நபர் உங்களை நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்க மனம் உங்களுக்கு முதல்ல சந்தோஷத்தின் மூலியமா தான் வெளிப்படுத்தும். இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விதமான ஹாப்பினஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க அந்த சந்தோஷத்தை வச்சு முடிவு பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நமக்கு இது நல்ல விதமா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அந்த சந்தோஷத்தை மட்டும் நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். உங்களுக்கு ஆசைப்பட்டது நிச்சயமா கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் உங்க மனசுல சந்தோஷம் வந்துருச்சுன்னா நீங்க அவங்கள பெறதுக்கு தயாரா இருக்கணும். அதாவது கேட்ச் பிடிக்க தயாராகிக்கோங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் வரக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அவங்களோட பேச ட்ரை பண்ணுங்கள். அவங்க உங்களை ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்காங்களோ அந்த காரணம் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். அந்த பழக்கெல்லாம் மாற்றிட்டேன் அப்படின்னு அவங்கள நம்ப வைங்க, அவங்கள புரிய வைங்க. அப்படி அவங்க நம்பி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வருவாங்க. இல்லை நீங்கள் அவங்ககிட்ட தேடி போகும்போது ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்க, நடக்கும். ஆனால் இந்த நேரத்தில் எக்காரணத்தை கொண்டு நெகட்டிவாக ஆயிடாதீங்க. உங்கள் மனம் சந்தோஷமாக வரும்போது நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இல்லை எனக்கு கிடைக்காது, இல்லை எனக்கு நடக்காது, முடியாது, இல்லை இந்த நெகட்டிவான பர்சன் கூட நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அது ஆப்போசிட்டாக போயிடும்.
அதனால இந்த டைம்ல தான் நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டைம்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாவோ எந்த அளவுக்கு பாசிட்டிவாவோ நீங்க திங்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதோட வைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த நபர் உங்களை தேடி வந்து அடைவாங்க. ஸோ உங்களோட எல்லா கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க மனம் அதற்கான பதிலை கொடுக்கும். அதனால அதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதுமானதா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே, நல்லா பண்ணுங்க. பை பை.